வெல்கம் டு ரியாலிட்டி வைப் வித் மாஸ்க் விமன். விமன்ஸ் டே அதுமா எல்லாருமே பயங்கரமா விமன்ஸை பயங்கரமா பாராட்டி பேசி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா பண்ணாங்க. ஆனா உண்மையான விமன்ஸ் டே எப்போ தெரியுங்களா? இன்னைக்கு நம்மளால சுதந்திரமா வெளியில தைரியமா எந்த பயமும் இல்லாம அது எந்த நேரமா இருந்தாலும் சரி தைரியமா நம்மளால ரோட்ல இறங்கி நடக்க முடியுதோ அண்ட் விமன் அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு சுதந்திரம் இருக்கோ அன்னைக்குதான் உண்மையான விமன்ஸ் டே. எல்லா பெண்களுக்கும் உள்ள பேசிக்கான அழுத்தம் என்னன்னு தெரியுமா? ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ்ல இந்த குரூப் எடுக்கணும் அந்த குரூப் எடுக்கணும்னு கண்டிப்பா பேரண்ட்ஸ் கைட் பண்ணுவாங்க. சோ அதை நோக்கி அவங்க போவாங்க. நிறைய பேர் வீட்டுல இன்னமும் காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனா கல்யாணம்ன்ற பேர்ல அதை அப்படியே கலைச்சிடுவாங்க. மேக்சிமம் 22-23 வயசு தான், அதுவே மேக்சிமம் தான். அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரேஷன் மாறி வந்துட்டு இருக்கு. 26-30 கூட இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அதுக்குள்ள கொஞ்ச நாள்ல என்னம்மா இன்னும் குழந்தை பெத்துக்கலையா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்பாங்க. எங்க போனாலும் அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய மென்டல் பிரஷரா இருக்கும். அவங்க ரெடி ஆகலைனாலும் சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்காக அவங்களோட பேரண்ட்ஸோட கட்டாயத்துக்காக அவங்க அதுல தள்ளப்படுவாங்க. இதுல நிறைய மென்டலா கோத்ரூ பண்ணுவாங்க. குழந்தை வந்த உடனே அடுத்த முடிச்ச உடனே எப்பமா 2வது குழந்தைன்னு கேட்பாங்க. சிபிலிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்ப குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரும், ஷேர் பண்ற குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரும். அதனால கண்டிப்பா 2 குழந்தை இருக்கணும்னு சொல்லி அதுல ஒரு பிரஷரை போடுவாங்க, ஒரு திணிப்பை வைப்பாங்க. இதுக்கு நடுவுல பெண்களுக்காக ஏதோச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாலோ, வேலைக்கு போறதோ, இல்ல அவங்க பிடிச்ச ட்ரீம்ஸ பண்றதோ, இல்ல அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்காக ஏதோச்சும் பண்ணாலோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு உனக்கு இதுன்னு வரும். அடுத்து 2 குழந்தைக்கு அம்மா, உனக்கு எதுக்கு இந்த வயசுல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து அவங்க 30 வயசு இல்ல 40 வயசுக்கு வரும்போது 40 வயசு ஆயிடுச்சு, உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து என்ன சொல்லுவாங்க? பேரன் பேத்தி எடுக்கிற வயசே வந்துடுச்சு, இப்ப எதுக்கு உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவுல அன்பார்ச்சுனேட்டா அவங்க ஹஸ்பண்ட் ஏதாச்சும் தவறிட்டாங்களோ இல்ல அப்ப என்ன சொல்லுவாங்க? பிரச்சனையே இல்ல, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பண்றேன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு பெண் என்னவாதாங்க நீங்க நினைக்கிறீங்க? எந்த வயசு போனாலும் ஒரு பெண்ணுக்கு பெரிய தடை கொடுக்கறது நியாயமா? இத பாத்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எங்கேயுமே நடக்கல அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாற்றம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க நிஜமாலுமே விமன்ஸ் டேன்னு நீங்க தலை நிமிர்ந்து கொண்டாடலாம். இது பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆண்கள் தயவு செஞ்சு உங்க பெண்களை கிச்சனுக்குள்ளேயே வச்சு கட்டி போட்டுடாதீங்க. உங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும், இது பண்ணணும் அது பண்ணணும், நிறைய ஆசைகள் இருக்கும். வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அதை கண்டிப்பா பாப்பாங்க. அப்பதான் நாளைக்கு அவங்க கல்யாணம் ஆகி போனாலும் அவங்களும் நம்ம அப்பா மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு அவங்களுக்கு தெரியும். இப்படிதான் அட்லீஸ்ட் இனி வரப்போற ஜெனரேஷன் ஆச்சும் விமனை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு, அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு நம்ம மதிக்கணும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். ஜஸ்ட் விமன்ஸ் டேன்றது இல்லாம தினந்தோறும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரத்தையும் நீங்க கொடுக்கணும். இத பாத்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு. இதே மாதிரி நிறைய பேசலாம். சோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.